இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஹரிராயா பொது உபசரிப்பை கொலகுபுபாரு தொகுதியில் நடத்துவதா? தேர்தல் சட்டத்தை மீறிய செயலாகும். பர்சே கண்டனம். வரும் மே 11 கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் பட்சத்தில் அந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை ஏப்ரல் 27 சனிக்கிழமை நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் ஹரிராயா பொது உபசரிப்பை கொலகுபுபாரு தொகுதியில் நாளை சனிக்கிழமை மாலையில் நடத்துவதற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசு முனைந்திருப்பது 1954 ஆண்டு தேர்தல் சட்டத்தை மீறிய செயலாகும் என்று தேர்தல் சீர்திருத்த அமைப்பான பர்சே கண்டனம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற பின்னர் எந்தவொரு அரசியல் கட்சியும் அல்லது அந்த கட்சியை பிரதிநிதிக்கின்ற ஸ்தாபனமும் கையூட்டுத்தன்மையிலான பொருள் அன்பளிப்போ அல்லது விருந்து உபசரிப்போ நடத்தக்கூடாது என்பது தேர்தல் சட்ட விதியின் முக்கிய நிபந்தனையாகும். ஓர் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதியில் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியோ அல்லது அமைப்போ பிரச்சாரத்தன்மையிலான நடவடிக்கையை தவிர்த்து வாக்காளர்களை கவர்வதற்கு விருந்து உபசரிப்பு நடத்தக்கூடாது. நிலைமை இவ்வாறு இருக்க, ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஹரிராயா பொது உபசரிப்பை தேர்தல் நடக்கும் கொலகுபுபாரு தொகுதிக்கு மாற்றப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையமான SPR என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பர்சே பொறுத்திருந்து பார்க்கப் போவதாக அந்த தேர்தல் சீர்திருத்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் தனது தேர்தல் கேந்திரத்தின் முழு பலத்தையும் பயன்படுத்த முனைந்துள்ள பரிகத்தான் நேஷனல் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை கவர முடியாது என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த இடைத்தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் முதிர்ச்சி தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுடன் உணர்ச்சிகரமான விவகாரங்களை தூண்டிவிடும் போக்கை தவிர்க்க வேண்டும் என்று PKR மற்றும் DAP ஆகிய கட்சிகளின் முன்னாள் உறுப்பினரான ஜைட் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். ஆட்சி அமைப்பதற்குரிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட வேண்டுமானால் பரிகத்தான் நேஷனல் தனது செயல்பாட்டில் அதிக நிதானத்தை கடைபிடித்து ஒரு பொறுப்புள்ள கட்சியாக காட்டிக்கொள்ள முனைய வேண்டும். ஆனால் பரிகத்தான் நேஷனலை பொறுத்தவரையில் அவ்வாறு நடந்து கொள்ள இயலாது என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பதால் அவர்களால் மலாய்க்காரர் அல்லாதவர்களின் வாக்குகளை பெரிய அளவில் கவர முடியாது என்று கொத்தபாரு முன்னாள் MPயுமான ஜைட் இப்ராஹிம் குறிப்பிட்டார். சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தில் டைமண்ட் DA-42 வகையை சேர்ந்த இலகு ரக விமானம் ஒன்று இன்று வெள்ளிக்கிழமை காலையில் அவசரமாக தரையிறங்கியது. அந்த இலகு ரக விமானத்திலிருந்து அவசர அழைப்பை பெற்ற விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரம் அந்த இலகு ரக விமானம் அவசர தரையிறக்கத்திற்கு ஏதுவாக மற்ற விமானங்களுக்கு ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. 2 விமானிகளை உள்ளடக்கிய அந்த இலகு ரக விமானம் காலை சரியாக 8:28 மணிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கியது. அதன் பின்னரே மற்ற விமானங்கள் தரையிறங்குவதற்கு ஓடுபாதை திறக்கப்பட்டது. அந்த இலகு ரக விமானம் அவசர தரையிறக்கத்திற்கான காரணங்களை போக்குவரத்து அமைச்சின் வான் போக்குவரத்து விபத்து புலனாய்வு பிரிவு ஆராய்ந்து வருகிறது. ஸ்லாங்கூர் கப்பார் தமான்ஜெயாவில் உள்ள வீடொன்றில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கும் ஆடவர் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 11:39 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற புகாரை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக வடக்கு கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் S. விஜயராவ் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்தடைந்த போது 38 வயது உள்ளூர் ஆடவர் சுயநினைவற்ற நிலையில் படுக்கறைக்கு முன் இறந்து கிடப்பதை கண்டறியப்பட்டதாக விஜயராவ் கூறினார். CCTV கேமரா பதிவுகளை சோதனையிட்ட போது 4 பேர் கத்திகள் மற்றும் டேசர் துப்பாக்கியுடன் அவ்வீட்டினுள் நுழைந்திருப்பது காணப்பட்டதாக அவர் விளக்கினார்.
இது குறித்து குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கும் காரணத்தை கண்டறிய போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக விஜயராவ் குறிப்பிட்டார். கிளாந்தானில் உள்ள ஒரு தஃபீஸ் மையத்தில் 3 மாணவர்களை மானபங்கம் செய்ததாக உஸ்தாஸ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி குறிப்பிடப்பட்ட இடத்தில் 12க்கும் 13க்கும் இடைப்பட்ட வயதுடைய அம்மூன்று மாணவர்களையும் மானபங்கம் செய்ய முயற்சித்ததாக புகார் கிடைக்கப்பெற்றதாக மாச்சாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஹ்மத் ஷஃபிகி ஹுசேன் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவும் வகையில் சந்தேகிக்கும் 39 வயதுடைய அந்த உஸ்தாஸ் கைது செய்யப்பட்டதுடன் குற்றவியல் சட்டம் 377C பிரிவின் கீழ் அவர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அஹ்மத் ஷஃபிகி கூறினார். முன்னதாக கைது செய்யப்பட்ட அந்த உஸ்தாஸ் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த வேளை மேலும் ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 29ஆம் தேதி வரையில் அவரின் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருப்பதாக அஹ்மத் ஷஃபிகி ஓர் ஊடக அறிக்கையில் இன்று அறிவித்தார். கடா ஜாலான் குனோங் ஈனாஸில் 3 பயணித்த கார் ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் அதிர்ஷ்டவசமாக எந்தவொரு சேதாரம் இன்றி அம்மூவரும் உயிர் தப்பினர். நேற்று மாலை 6:54 மணியளவில் 27 வயது ஆடவர், அவரின் 7 மாத கர்ப்பிணி மனைவி உட்பட 3 வயது ஆண் குழந்தை ஆகியோர் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தீயணைப்பு மீட்பு நிலையத்திற்கு புகார் பெறப்பட்டதாக பாலிங் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் உதவி தீயணைப்பு கண்காணிப்பாளர் முகமது ஜமீல் மட்டாவுட் கூறினார். அதைத் தொடர்ந்து மூத்த தீயணைப்பு அதிகாரி ஒஸ்மான் அவாங் பசார் தலைமையிலான 9 உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்று பாலிங் தீயணைப்பு மீட்பு நிலையத்திலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் 10 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் இருந்த ஹோண்டா சிட்டி ரக காரை பாதுகாப்பாக மீட்டதாகவும் முகமது ஜாமில் தெரிவித்தார். அவ்விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அம்மூவரும் மேல் சிகிச்சைக்காக பாலிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் கம்போங் பாத்துவில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் பெமாண்டு வர்க்க அசிங் பேவா திடீர் சோதனையில் முறையான ஓட்டுநர் உரிமம் இன்றி சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்தும் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையில் மேற்கொண்ட அச்சோதனையில் சில வெளிநாட்டு பிரஜைகள் ரொட்டி மற்றும் பனிக்கூழ் விற்பனை உட்பட பல்வேறு நோக்கங்களுக்காக உள்ளூர்வாசிகளின் பெயர்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மோட்டார் சைக்கிள்கள் வாங்கியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமமின்றி மோட்டார் சைக்கிளில் வியாபாரம் செய்யும் பழைய உலோக சேகரிப்பாளரான 37 வயது மியான்மர் பிரஜை ஒருவரை கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறையினர் கைது செய்தனர். மேலும் 58 மோட்டார் சைக்கிள்கள், 2 லாரிகள், 2 கார்கள் என மொத்தம் 62 வாகனங்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாத காரணத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பல்வேறு நோக்கங்களின் அடிப்படையில் 422 நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டதாகவும் கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறையின் துணை இயக்குனர் எரிக் ஜூசியாங் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.